Hi friends, good evening to all. ஆக்சுவலாக இது குட் ஈவினிங் சொல்கிறதா இல்லை குட் நைட் சொல்கிறதா இல்லை குட் மார்னிங் சொல்கிறதா தெரியல. ஏன்னா மணி 12க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ பேசிக் செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெமோவுக்கு தேவையான செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இப்போவே ஷூட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம டிரான்ஸ்மிட்டர் சைடில் IRL 540N என்டைப் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த என்டைப் பாஸ்வேர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக லைவ் டெமோ கொடுக்கறதுக்காக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைவ் டெமோவில் நம்மளுக்கு என்ன ரீடிங் வருது, அந்த ரீடிங் ஏன் வருது அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாஸ்ஃபெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ டெமோ பார்க்காம நம்ம எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்தோன்னா நம்மளுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லைவ்க்குள்ளே போயிடலாம். லைவ்க்குள்ளே போயிட்டு என்ன ரீடிங் வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாங்க லைவுக்கு போகலாம். கொஞ்சம் கிட்ட கூட வச்சுக்கிறேன் கேமராவை. இந்தளவுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கிமெட்டிக் டயக்ராம் போட்டிருக்கேன். அதாவது இது மாஸ்ஃபெட்டோட பின் டயக்ராமு. இது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பு சரிங்களா. அதாவது ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த ESP மைக்ரோ கண்ட்ரோலரோட 80th பிட்டில் தான் நம்ம கேட்டுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். சோர்ஸ் பார்த்திங்கன்னா காமன் கிரவுண்டுக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கும் சரிங்களா. லோடு பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்தே லோடுக்கு தேவையான பவர் சோர்ஸ் அதாவது 3.6 வோல்ட்டை நான் கொடுத்துட்டேன். ஸோ நெகட்டிவ் லோடோட நெகட்டிவ் ட்ரைனில் கொடுத்துட்டேன் சரிங்களா. இந்த ட்ரைனுக்கும் சோர்ஸ்க்கும் நடுவில் ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன்ல. இது நம்மளுக்கு பார்க்க தெரியாது. இந்த ஐசிக்குள்ளே இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் இந்த ஸ்விட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ பொதுவாகவே இந்த மாஸ்ஃபெட்டுன்றது ஒரு ஸ்விட்சிங் பர்பஸ் தான் சரிங்களா. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் புரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ப்ராஜெக்டில் டெலகிராம் ஆப் மூலிமா நம்ம 3 ட்ரிகரிங்கை கொடுத்துக்கலாம். ஆன், ஆஃப், செக் அப்படின்ற 3 ட்ரிகரை கொடுக்கலாம். ஸோ இப்போ மாஸ்ஃபெட்டை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 ட்ரிகர் தான் ஹெல்ப்பாக இருக்கும், ஆன், ஆஃப் அப்படின்றது சரிங்களா. இப்போது ஆஸ் ஆஃப் நவ் மாஸ்ஃபெட் ஆஃபில் இருக்குது ஓகேங்களா. இந்த ஸ்டேட்டஸ் LED நான் கேட்டுக்கு எப்பப்பெல்லாம் 3.3 வோல்டேஜ் கொடுக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த LED ஸ்டேட்டஸ் எரியும், LED லைட் எரியும். மாஸ்ஃபெட் எப்போ ஆஃபில் இருக்கோ இந்த LEDயும் ஆஃப் ஆகும் சரிங்களா. ஸோ அது நம்மளோட இண்டிகேட்டர் மாதிரி அது போட்டு வச்சுருக்கேன். சரி இப்போ நான் இதில் ஆனுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இதிலேருந்து ரிசீவருக்கு போயிடும். ரிசீவர் பார்த்திங்கன்னா பெட் மேலே இருக்குது பாருங்கள், பெட் மேலே இருக்குங்களா. ஸோ நான் இப்போ இங்கே ஆனுன்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ரிசீவர் தான் ஆன் ஆவார். ரிசீவர் ஆன் ஆகிட்டதுக்கப்புறம் ரிசீவர்லேருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டர் சைடுக்கு ESP நவ் மூலிமா கம்யூனிகேட் நடக்கும். ஸோ அது நடந்து ஸோ இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் ஆன் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே இருக்கிற மாஸ்ஃபெட்டுக்கு பவர் போகும். ஸோ அந்த பவர் தான் நம்ம ரீடிங்காக எடுக்க போகிறோம் ஓகேங்களா. இந்த 2 மல்டிமீட்டர் இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ட்ரைனாக கூட கனெக்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது ட்ரைன் இருக்கு இல்லையா, மாஸ்ஃபெட்டோட ட்ரைன் இருக்கு இல்லையா, இந்த மல்டிமீட்டரோட ரெட் ப்ரோப் இந்த ட்ரைன் கூட கனெக்டில் இருக்குது. இந்த மல்டிமீட்டரோட ரெட் ப்ரோப் இந்த கேட்டாக கூட கனெக்டில் இருக்குது. ரெண்டு மல்டிமீட்டரோட நெகட்டிவுமே காமன் கிரவுண்டில் அட்டாச் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ தட் நம்மளுக்கு ட்ரைனில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். கேட்டில் நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். சரி ஸோ இப்போ மாஸ்ஃபெட் ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் ட்ரைனில் பாருங்கள் 3.36 வோல்டேஜ் காமிக்குது. இப்போது நான் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ரிசீவர் அங்கே ஆன் ஆகிடுச்சு. ரிசீவர்லேருந்து ESP மூலிமா டிரான்ஸ்மிட்டரும் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனு 0 வோல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கேட்டில் 3.26 வோல்டேஜ் கிடைக்குது. அதாவது 3.3 சம்திங் எக்ஸாக்ட்லியாக கிடைக்கணும் ஓகேங்களா. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராவில் சின்ன டிஸ்பிளேன்றதுனால எனக்கு தெரியுதா தெரியான்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல ஓகேங்களா.
ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் எல்இடியும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் திருப்பியும் ஆஃப்ன்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஆஃப்னு கொடுத்துட்டேன். இங்கே வோல்டேஜ் மாறும் பாருங்கள், லைட் ஆஃப் ஆகும், இங்கே 3.26 வரும், இங்கே 0 மாறும். மாறிடுச்சிங்களா? ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மாஸ்ஃபெட் வந்து எப்பப்பெல்லாம் ஆஃபில் இருக்கோ ட்ரைனுக்கு 3.36 வோல்டேஜ் கிடைக்குது. மாஸ்ஃபெட் வந்து எப்பப்பெல்லாம் ஆனில் இருக்கோ அப்பப்பெல்லாம் இதுக்கு 0 வோல்டேஜ் கிடைக்குது, கேட்டுக்கு 3.36 வோல்டேஜ் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது இங்கே பார்த்துங்க, மாஸ்ஃபெட் வந்து ஆஃபில் இருந்தால் இதுக்கு 3.36 வோல்டேஜ் கிடைக்குது, மாஸ்ஃபெட் வந்து ஆனில் இருந்தால் கேட்டுக்கு 3.36 வோல்டேஜ் கிடைக்குது. இது கிளியர். ஓகேங்களா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கலாம்.